தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அண்ணே வாங்கண்ணே. வரம்மா. ராணி நல்லா ஆழத்தை சுத்து. ராணி அப்படியே பேரனுக்கும் பேத்திக்கும் சேர்த்தி சுத்துமா. ஏன்னா பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா இப்ப வீட்டுக்கு ஜோடியா வந்திருக்காங்க பாத்தியா. நல்லா இருந்திருந்தா பிள்ளைங்கள மறு வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு அனுப்பி இருந்திருக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலையில பிள்ளைங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. ஆனாலும் முதல் முறை வராங்க பாத்தியாமா, அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்தி சுத்து. சரிங்கத்த. மீரா நீயும் மாப்பிளையும் சேர்ந்து நில்லுங்கடா. சரிங்க சித்தி. அக்கா அண்ணாவையும் பிள்ளைங்களையும் உள்ள கூட்டிட்டு போக்கா. நானு இது வாசல்ல கொட்டிட்டு வந்துடுறேன். தம்பி வாங்கப்பா. வாடா மீரா குட்டி, 2 பேரும் சேர்ந்து உள்ள போங்க. சரிம்மா ராணி, நான் கூட்டிட்டு போறேன். மாமா வாங்க. சண்முகா ரொம்ப முடியலன்னா படுத்துக்கோடா. ஏன் உட்காந்தே இருக்க? டேய், ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லா படுத்தே இருந்தது, உடம்பெல்லாம் அசதியா இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரமாச்சு இப்படி உட்கார்றேன்டா. சரி சரி. அண்ணி மீரா எங்க? பிள்ளைய மட்டும் காணோம். அண்ணி நான் தான் டீ போடுறேன்னு சொன்னேன். எங்க கேட்காம நீங்க எல்லாரும் போய் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போட்டு கொண்டு வரேன்னு சொன்னா உள்ள டீ போட்டுட்டு இருக்கா அண்ணி. அப்படியா? சரி சரி போட்டு கொண்டு வரட்டும். ராணி பவித்ரா எங்க? அவளை காணுமே, அவளும் உள்ள இருக்காளா? இல்லக்கா, அவ கொஞ்சம் வீடு வரையும் போயிருக்கா. அவளும் கடைக்கு போய் 1 வாரத்துக்கு மேல ஆயிப்போச்சு பாத்தீங்களா. ஏதோ ஆர்டர் வந்திருக்காமா, அத சம்பந்தமா வீட்டுக்கு ஆள் வரதா சொன்னாங்க போல. இப்பதான் போன் வந்துச்சு, அதனால வீட்டுக்கு போய் அதை வாங்கி வச்சுட்டு வரேன்னு போயிருக்கா. அப்படியா? பொருள் ஏதோ வருதோ ஆர்டர் பண்ணது? ஆமா ஆமா, இவங்க தான் போய் எப்பயும் வாங்குவாங்க. முடியாத பட்சத்துக்கு போன்லயே ஆர்டர் பண்ணிருவாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க போல. வருதுன்னு போன் வந்துச்சு, அதான் போய் வாங்கி வச்சுட்டு வரேன்னு போயிருக்கா. ஓ அப்படிங்களா? பரவாயில்லையேங்க. ஆனா 2 பிள்ளைங்களும் சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதையும் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்களே, நினைக்கிறப்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஆமாங்க. ஆனாலும் இந்த 2 பிள்ளைங்களும் முதல்ல வந்து இந்த மாதிரி கடையை வைக்கிறோம்னு சொல்றப்ப பெத்தவங்களா முதல்ல ஒரு தயக்கம் இருக்குதானுங்க செய்யும். பொட்ட பிள்ளைங்க பாத்தீங்களா, தனியா போறது வரது, அதெல்லாம் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனா பிள்ளைங்க தைரியமா நாங்க எல்லாம் செய்வோம்னு சொன்னாங்க. ஏன் காசு கூட எங்க கிட்ட 1 ரூபாய் எதிர்பார்க்கலங்க. அவங்களாதான் சொந்தமா லோன் போட்டு அந்த காசை வச்சுதான் அந்த கடையை ஆரம்பிச்சாங்க. இப்ப வரையும் லோனையும் கரெக்டா தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஏதாச்சும் அவசரத்துக்கு காசு வேணும்னாலும் தயங்காம 2 பிள்ளைங்களுமே செய்வாங்க. அவங்க செய்யற வேலைக்கு வர லாபத்தை 2 பேரும் பிரிச்சும் எடுத்துப்பாங்க. அதனால இப்ப வரையும் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. ஆமாங்க, எனக்கு உண்மையாவே 2 பேரையும் பாக்குறப்ப ஆச்சரியம் தாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணுங்க இவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸா நான் பார்த்ததே இல்லைங்க. 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அண்ணி, சின்ன வயசுல இருந்தே ஸ்ரீநிதிக்கும் மீராக்கும் அவ்வளவா செட் ஆகாது பாத்தீங்களா. எப்பவும் பவித்ராவும் மீராவும் தான் சுத்திட்டே இருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா தான் படிச்சாங்க, ஒன்னா தான் காலேஜ் போனாங்க. அதனால அப்போ இருந்தே 2 பேரும் விட்டு கொடுத்து ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால இந்த பிள்ளைங்களை பத்தி நாங்க கவலைப்படுறதே இல்லை. ஆமாம்மா, 2 பிள்ளைங்களும் ஒத்துமையா தான் இருக்காங்க, நல்ல பிள்ளைங்க. அத்தை மாமா இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. எங்க மருமக கையால முதல் முறையா ஒரு டீ குடிக்க போறோம். குடுமா, மருமக கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அண்ணி 2வது முறையா டீ குடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்லம்மா, முதல் முறையா இப்பதான் குடிக்க போறோம். இல்லண்ணா, அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட மீரா தான் டீ போட்டான். ஓ அப்படியா அண்ணி? இந்தாங்க அத்தை எடுத்துக்கோங்க. அம்மாடி, டீ நல்ல டேஸ்டா இருக்குமா. இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டியோ? ஆமா மாமா. அதாம்மா, ருசியா இருக்கு, நல்லா இருக்குடா. தேங்க்ஸ் மாமா. அத்தை சார் எங்க? அவருக்கும் டீ. கார்த்திக் ஏதோ ஃபோன் வந்துச்சுமா, விஸ்வா ஃபோன் பண்ணான்னு நினைக்கிறேன். பேசிட்டு வரேன்னு போனா, பின்னாடி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் பாருமா, அங்க இருப்பான். சரிங்க அத்தை, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. அண்ணி இப்ப வரையும் புள்ள அவரை சார்னு தான் கூப்பிடுறாளா? அட என்ன அண்ணி நீங்க, 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. கல்யாணம் எப்படி ஆச்சுன்னு தெரியாதா அண்ணி? எப்படி உடனே அவங்களுக்குள்ள எல்லாம் புரிதல் இருக்கும் சொல்லுங்க. அது இல்லாம இப்ப ஹாஸ்பிட்டல்ல வேற இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, கவலைப்படாதீங்க. சீக்கிரமா 2 பேரும் புரிஞ்சு அவங்களும் நல்லபடியா வாழ்றத நம்ம பார்க்க தான் போறோம். அந்த நாளுக்கு தான் அண்ணி நானும் காத்துட்டு இருக்கேன். நல்லபடியா நடக்கும் அண்ணி,
நீங்க இப்ப டீ குடிங்க. நல்ல மருமக சூப்பரா போட்டிருக்கா. இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டிருக்கா. அவ நல்லா சமைப்பா அண்ணி. டீ காஃபி கூட நல்லா தான் போடுவா. ஓ பரவாயில்லையா அண்ணி, சமைக்கலாம் தெரியுமா? எல்லாமே தெரியலனாலும் ஓரளவு சமைக்கிறது எல்லாமே நல்லா சமைப்பா அண்ணி. சரிங்க அண்ணி. விஸ்வா வீட்டுக்கு வந்துட்டியா? இப்பதான்டா மச்சான் வந்தேன். சாரிடா கார்த்தி, அங்க ட்ரைனிங் போன இடத்துல அவங்க லீவும் கொடுக்கல, அது கேன்சலும் பண்ண முடியலடா. கண்டிப்பா அட்டென்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் மச்சான் வந்து பார்க்க முடியல. சாரிடா. அம்மா வந்த உடனே சொன்னாங்க, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க 3 பேரும் அங்க கிளம்பி வரோம். விஸ்வா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் இல்லடா, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்ல மச்சான், இப்பதான் நீ வந்திருக்க, உடனே கிளம்பி வரணும்னு என்ன? ரெஸ்ட் எடு, நாளைக்கு வேணா வந்து பாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓ வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆனா நாளைக்குன்னா எப்படிடா? நீ இருந்தீன்னா ஓகே, பட் நீ அங்கதான் இருப்பியா? இங்கேயா? தெரியலடா. எப்படியும் கண்டிப்பா நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நோ ப்ராப்ளம். நாளைக்கு வரப்போ கால் பண்ணு, நானும் உங்க கூட வரேன். அப்படியே வந்து பார்த்துட்டு கிளம்பிடலாம். சரிடா. ஓகே, அப்ப நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஓகே விஸ்வா. அப்புறம் ட்ரைனிங்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சுடா. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது பத்தியா, அதனால நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஈஸியா கத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பர்டா. சார் விஸ்வா ஒரு நிமிஷம் இரு. ஓகேடா, சொல்லுங்க. சார் அது உள்ள எல்லாருக்கும் டீ கொடுத்தேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்தாங்க சார், டீ கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ கொடுங்க. தேங்க்யூ. பரவாயில்ல சார். கார்த்தி பிஸியா இருக்கியாடா? இல்ல விஸ்வா. பிஸியா இருக்காரோ? இவர்கிட்ட எப்படியாச்சும் பேசி அந்த காசு கொடுத்துடலான்னு பார்த்தா, சரி ஃபோன் பேசிட்டு இருக்காரு இப்போ. சரி அப்புறமா பேசிக்கலாம். சரி மச்சான், எனக்கு ஒரு கால் வருதுடா, அப்புறமா பேசட்டுமா? ஓகே விஸ்வா. உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த, அன்று விழுந்தவனின் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்த, உயிர் காதலோடு நானும். என்னாச்சுங்க? என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? ஆமா சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. என்ன கேட்கணும்? சார் அது வந்து இன்னைக்கு மீரா எங்கடா இருக்க? இங்க கொஞ்சம் வா. உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஆமா சரிங்க சார், நான் போறேன். நீங்க ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்களே. ஆமா சார், கேட்கணும் தான் வந்தேன். ஆனா சித்தி கூப்பிடுறாங்க, அப்புறமா கேக்குறேன். தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே மீரா, வரேன் சித்தி. போதுமோ காற்றிலே அவளது வாசனை. அண்ணே, என்னம்மா கௌரி? என்னென்ன பண்ணிட்டு இருக்க? ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்கியோ? ஆமாம்மா, கொஞ்சம் ஃபைல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுமா? அண்ணே, இன்னைக்கு வீட்டுக்கு தரகர் வந்திருந்தாரு போல. ஆமாம்மா, பார்வதி தான் வர சொல்லி இருந்தா பாத்துக்க. ஏன்னா விஸ்வாக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு பாத்தியா, அதனால அவனுக்கும் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும் இல்லம்மா. அதனாலதான் தரகரை வர சொல்லி இருந்து அப்புறம் விஸ்வாக்கு பொண்ணு பார்க்க சொல்லி இருக்கு. ஏமா? என்னண்ணே நீ, வீட்லயே குத்துக்கல்லு மாதிரி என் புள்ள இருக்கா, அவளை விட்டுட்டு வெளிய இருந்து பொண்ணு பார்க்கணும்னு தரகரெல்லாம் வர சொல்லியிருக்க. அண்ணா, சின்ன வயசுலயே ஷில்பாக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கு ஆசை இருக்குன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. நீ என்னண்ணே அதெல்லாம் விட்டுட்டு இப்ப பையனுக்கு வெளியே பொண்ணு பாக்குற? என்ன கௌரி, எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? நீ ஆசைப்பட்ட, இல்லன்னு சொல்லலையே. ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்குமே என் தங்கச்சி புள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருந்துச்சுதான். ஆனா பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட விருப்பப்படி தானமா பார்க்கணும். அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும்ல. அண்ணே, இப்ப யாரு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க? முதல்ல இத பத்தி பிள்ளைங்க கிட்ட பேசி பார்க்கணும்ல. பேசி பார்க்காம நீயா இப்படி சொன்னா எப்படி? இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் கிட்ட கேட்கலன்னு நினைக்கிறியா? என்ன சொல்றீங்க? விஸ்வா கிட்ட பேசுனீங்களா? ஆமாமா, விஸ்வா கிட்ட நாங்க ஏற்கனவே இத பத்தி பேசிட்டோம். விஸ்வாக்கு ஷில்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. அவன் ஷில்பாவை அந்த மாதிரி நோக்கத்துல பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்ற? அதனாலதான் பொண்ணை வெளியே பார்க்கலாமேன்னு தேடுறோம். அப்போ இவங்க விஸ்வா கிட்ட கேட்டுதான் முடிவெடுத்திருக்காங்களா? விஸ்வா கிட்ட இத பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. எதையாச்சும் சொல்லி அண்ணன் கிட்ட சம்மதத்தை வாங்கிடலாம்னு நினைச்சனே. என்ன பண்றது இப்போ? கௌரி, என்னம்மா?
என்ன நீ விஸ்வாவை பத்தி மட்டும் யோசிக்கிறியே? ஷில்பாவும் சின்ன வயசுல இருந்து இதே வீட்ல தானே வளர்ந்திருக்கா. அவ மனசுல ஆசை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? என்ன கௌரி பேசுற? அவ சின்ன பொண்ணு, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவ மனசுல என்ன ஆசை இருக்க போகுது? அண்ணே, அவ ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. அவளுக்கும் 20 வயசு ஆகுது. இங்க பாருண்ணே, அவ மனசுல விஸ்வா தான் இருக்கான். என்ன சொல்ற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்ல அத்தை பொண்ணு மாமா பையன்னு வளர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கப்போ அவ மனசுல ஆசை வர்றது ஒன்றும் தப்பு இல்லையே. அவளுக்கும் நம்ம மாமா தானே, நம்மளதான் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு ஆசை இருந்திருக்கும் போல. இப்ப என்னன்னா, நான் விஸ்வா மாமாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரையாச்சும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு நிக்கிறா. என்னென்ன பண்ண சொல்ற? என்ன கௌரி நீ? அவ சின்ன பிள்ளை. விஸ்வாக்கு 27 வயசு ஆகுது. அவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ற வயசு. ஆனா அவளுக்கும் இவனுக்கும் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, வயசை கூட விட்டுரு. ஆனா அவன் அந்த மாதிரி நோக்கத்தோடய அவளை பார்க்கலன்னு சொல்றான். அப்படி இருக்க பையன் எப்படி கல்யாணம் பண்ண சொன்னா பண்ணிப்பான்? இங்க பாரு, இந்த வயசுல அவளுக்கு ஆசை வர்றதெல்லாம் வயசு கோளாறு. அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அவளை படிப்புல கவனம் செலுத்த சொல்லு. படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லு. அப்புறம் அவளுக்கே கல்யாண வயசு வரப்போ ஒரு நல்ல பையனா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். புரியுதா? தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம அவளை படிப்புல கவனம் செலுத்த சொல்லு. என்னண்ணே இப்படி பேசுற? என் பிள்ளை ஆசைப்படுறான்னு சொல்றேன். அப்ப கூட உன் பையன் கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். என் பிள்ளை அவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான்னு சொல்றேன். ஆனாலும் நீ இப்படி பேசிட்டு இருக்க. அவன் நீ தூக்கி வளர்த்த பொண்ணு தானே. நான் தூக்கி வளர்த்த பொண்ணுங்கிறனாலதான் வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறேன்னு சொல்றேன். இங்க பாரு, அவ வயசுக்கு படிப்புல கவனத்தை செலுத்த சொல்லு. தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. போ. அண்ணா, நீ இப்படி சொல்லுவ நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலண்ணே. அவகிட்ட இப்ப கூட சொல்லிட்டு தான் வந்தேன், நீ எதுக்கும் வருத்தப்படாத, மாமா கிட்ட நான் போய் பேசுறேன், நீ ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா விஸ்வாவை கல்யாணம் பண்ணி வைப்பாரு, நீ எதுக்கும் வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப என் பிள்ளை கிட்ட போய் என்னென்ன சொல்லுவேன்? அவ ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுவ? கௌரி, நிறுத்து. அவ அந்த மாதிரி பண்ற பொண்ணெல்லாம் கிடையாது. அவளை பத்தி எனக்கு தெரியாது. இப்ப நீ போய் சொன்னா கூட சரி சரின்னு தான் போவா. போய் அவளை படிப்புல கவனம் செலுத்த சொல்லு. அண்ணா, அவளுக்கு மட்டும் இல்லண்ணே, எனக்கும் உனக்கு சம்மந்தி ஆகணும்னு ஆசை இருக்குண்ணே. என்னம்மா பண்ண முடியும்? விஸ்வாக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. என்னண்ணே நீ? அவன் சின்ன பையன், அவன் நீ சொன்னா கேட்காம இருந்துருவானா என்ன? அவன் கிட்ட எடுத்து சொல்லுனே, அதெல்லாம் அவன் புரிஞ்சுப்பான். நீ சொன்னா கேட்டு என் பிள்ளையவே அவன் கல்யாணம் பண்ணிப்பானே. நம்ம பிள்ளைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு தெரியாதானே? நாம தான் பார்த்து பக்குவமா சொல்லி கொடுக்கணும். விஸ்வாலாம் சொன்ன புரிஞ்சுக்கிற பையன் தானே, அவன்கிட்ட சொல்லு. பையன் எப்படி சொன்னா சம்மதிப்பானோ, நாம தான் அப்படி சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். நான் சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. கடைசி வரையும் அண்ணன் தங்கச்சியா ஒரே மாதிரி இருக்கும்லண்ணே. நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த பந்தம் தொடரணும்னு நினைக்கிறேனே. சரி கௌரி, இத பத்தி நான் பார்வதி கிட்ட பேசிட்டு விஸ்வா கிட்டயும் பேசி பாக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இப்ப நீ போ. அண்ணே, விஸ்வா கிட்ட நீயும் அண்ணியும் சொன்னா அவன் கண்டிப்பா எதை வேணாலும் செய்வான். நீங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட தான் அண்ணே போறேன். இவர் என்ன ஏதாச்சும் பேசி சம்மதிக்க வச்சிடலான்னு பார்த்தா அவன் பக்கமே இருக்காங்க. சரி, அதான் சொந்தம் பந்தம்னு கொஞ்சம் சென்டிமெண்டா பேசியிருக்கோம்ல, கண்டிப்பா யோசிச்சு பாப்பாரு. அண்ணியும் சொந்த பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க தானே, பார்க்கலாம். கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் தங்கச்சி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். வெளிய பொண்ணு தேடுறதுக்கு தங்கச்சி பிள்ளையாவே இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆனா விஸ்வாக்கு விருப்பம் இல்லைங்கிறப்போ என்ன பண்றது? பார்வதியும் வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்றா. எனக்கு மட்டும் ஆசை இருந்து என்ன பண்ண முடியும்? சரி, இவ சொந்த பந்தம் விட்டு போக கூடாதுன்னு தானே நினைக்கிறா. பார்வதி கிட்ட இன்னொரு முறை பேசி பாப்போம். சண்முகா, உடம்ப நல்லா பாத்துக்கோயா. நாங்க 2 நாள் கழிச்சு வந்து பாக்குறோம், சரியா? இப்போ டைம் ஆகுது பத்தியா? வீட்டுக்கு இப்ப கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போக முடியும். அதான் நாங்க கிளம்புறோம். சரி கோபாலு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கண்ணா, உடம்ப பாத்துக்கோங்க. அண்ணி போயிட்டு வரோம். சரிங்க அண்ணி, போயிட்டு வாங்க. அண்ணி, மீரா சின்ன பொண்ணு, அவளுக்கு பழக்க வழக்கம் ஏதோ அவ்வளவா தெரியாது. ஆனா பொறுப்பா இருக்க பொண்ணுதான். ஒரு டைம் தப்பு பண்ணாலும் சொல்லி கொடுத்தா அதை திருத்திப்பா அண்ணி. அதனால அவளுக்கு ஏதாச்சும் தெரியலன்னா ஒரு டைம் சொல்லி கொடுங்க, கண்டிப்பா அவ கத்துப்பா அண்ணி. மீரா, இங்க பாருடா, பொறுப்பா இருக்கணும், சரியா? ஏதாச்சும் உனக்கு தெரியலனா நீ அத்தை கிட்ட கேளு, அவங்க உனக்கு சொல்லி கொடுப்பாங்க, சரியாமா?
ம் சரிங்கம்மா. என்ன நீங்க மீரா பத்தி இவ்வளவு சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அவளை முதல் நாள் நான் பார்த்ததுல இருந்தே அவ எவ்வளவு பொறுப்பான பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அண்ணி. அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க அவளை பத்தி எதுவும் பயப்படாதீங்க. இல்ல அண்ணி, ஒரே நாள் தான் அங்க இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கு இப்படி ஆனனால ஹாஸ்பிட்டல்லயே இவ்வளோ நாள் போயிடுச்சு. இப்பதான் திரும்பியும் கூட்டிட்டு போக போறீங்க. அதான் அண்ணி, ஒரு அம்மாவா சொல்லணும்னு தோணுதுல்ல. எனக்கு அப்பா கூட தான் இருக்கணும்னு தோணுது. அம்மா என்னன்னா கிளம்புன்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட எப்படி கேக்குறது? அத்தை ஆம், சொல்லுங்கப்பா. அத்தை அது இன்னைக்குதான் மாமாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்பவே அவங்களுக்கு எங்க கூட வரணும்னா கஷ்டமா இருக்கும்ல அத்தை. ஆம், நீங்க 2 நாள் மீரா இங்க தங்கிட்டு வரட்டுமே, எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல அத்தை. அவங்களுக்கும் மாமா கூட இருக்கணும்னு தோணும்ல. என்னப்பா சொல்றீங்க? ஆனா இப்பதானப்பா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுது. முறைப்படி நாங்க தான் வந்து மறு வீட்டுக்கு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா நிலைமை சரியில்லை, அதனால வந்து எங்களால கூப்பிடவும் முடியல. அம், ஆனா கல்யாணம் ஆன பிள்ளை இப்படி ஒரு வாரத்துல வந்து 2 நாள் இங்க தனியா தங்கினா கண்டிப்பா ஊருக்குள்ள தப்பாதான்ப்பா பேசுவாங்க, ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்குப்பா? பரவாயில்ல அண்ணி, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? எந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? அதான் பிள்ளைங்க 2 பேருமே இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. முறைப்படி பார்த்தா கார்த்திக்குக்கு இது மாமனார் வீடு, இங்க தங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒன்று பண்ணலாம், கார்த்திக்கும் மீராவும் 2 பேரும் சேர்ந்தே 2 நாள் இங்க தங்கிட்டு வரட்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி. கார்த்தி, என்னப்பா சொல்ற? முறைப்படி மறு வீட்டுக்குன்னு வந்து தங்கி இருக்கணும்ப்பா. ஆனா அவங்களால வந்து கூப்பிட முடியல பத்தியா? இது உன்னோட மாமனார் வீடுப்பா, இங்க வந்து தங்குறதெல்லாம் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. 2 நாள் மீரா கூட சேர்ந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு வாங்க. அவங்க சொல்றதும் கரெக்டு தானப்பா. கல்யாணம் ஆகி உடனே புள்ள மட்டும் இங்க தனியா தங்கினா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கப்பா. அதான் சொல்றேன், நீயும் தங்கிட்டு வரியா? ஆமாப்பா கார்த்தி, 2 நாள் தங்கிட்டு வா. ஆம், சரிங்கம்மா. அப்புறம் என்ன நீ, உங்க மகளும் மருமகனும் வீட்டில தான் தங்க போறாங்க. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம், சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் அண்ணி. எங்க மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க அண்ணி. சரிப்பா, உடம்ப பாத்துக்கோ. சரிடா.